ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு krishnastechinfo. ஃபைனலாக நம்ம 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிட்டோம். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோஸை வாட்ச் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஸோ இதே மாதிரி சப்போர்ட் நீங்கள் கண்டிப்பாக இப்போவும் கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, க்ரோம் ரிமோட் டெஸ்க்டாப்ன்ற ஒரு அப்ளிகேஷனை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம யூஸ் பண்ணுற பிசியை வந்து நீங்கள் ரிமோட்டாக எங்கேனாலும் ஆக்சஸ் பண்ணலாம். உங்கள் பிசியில் ஏதாவது கேம் டவுன்லோட் இல்லை ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ஏதாவது போட்டு வச்சுருந்தீங்கன்னா ஸோ அதை வாட்ச் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த ரிமோட் டெஸ்க்டாப்பை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை நம்ம எப்படி கான்ஃபிகர் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ கூகுளில் போய்ட்டு க்ரோம் ரிமோட் டெஸ்க்டாப்னு சர்ச் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட் லிங்க்கை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ என்னோடய டெஸ்க்டாப் இது ஆல்ரெடி ஆட் ஆகிருக்கு. நான் இப்போது ரிமூவ் பண்ணிட்டு மறுபடியும் ஆட் பண்ணுறேன். இங்கே பார்க்கலாம், இங்கே செட்டப் ரிமோட் ஆக்சஸ்னு வந்திருக்கு. ஸோ நம்ம இப்போ டவுன்லோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணலாம். ஸோ டவுன்லோட் கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு டேரெக்டாக எக்ஸ்டென்ஷன்ஸ் பேஜ் தான் போகுது. ஸோ இதை ஆட் டு க்ரோம் கொடுத்துக்கோங்க. ஸோ பேக்கேஜ் டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. இப்போ அக்செப்ட் அண்ட் இன்ஸ்டால் கொடுக்கலாம். ஸோ உங்களோட கம்ப்யூட்டர் நேம் கேட்குது. நீங்கள் டிஃபால்ட் நேமு கொடுத்துக்கலாம், இல்லைனா நீங்கள் சேஞ்ச் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ உங்கள் சிஸ்டம்க்கு வந்து பின் செட் பண்ணணும். ஸோ இந்த பின் யூஸ் பண்ணி தான் நீங்கள் இந்த சிஸ்டம் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ பின் சூஸ் பண்ணியாச்சு. இப்போது ஸ்டார்ட் கொடுக்கலாம். ஸோ இப்போது செட்டப் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ ஆன்லைன் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிடுச்சு. ஸோ இங்கே ஆன்லைன் ஸ்டேட்டஸ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் இந்த சிஸ்டமை நீங்கள் எங்கே இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இங்கே ரிமோட் ஆக்சஸ் கீழே பார்க்கலாம், ரிமோட் சப்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே 2 ஆப்ஷன் உங்களுக்கு காட்டுது. ஷேர் தி ஸ்க்ரீன் ஒரு ஆப்ஷன், அப்புறம் கனெக்ட் டு அனதர் கம்ப்யூட்டர். ஸோ இப்போ நீங்கள் வேறு யாராவது கம்ப்யூட்டரை வந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ணணுன்னா இந்த கனெக்ட் டு அனதர் கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணிக்கலாம். அவங்களோட ஆக்சஸ் கோடை யூஸ் பண்ணி நீங்கள் அவங்கள கனெக்ட் பண்ணலாம். உங்களோட பிசியை வந்து நீங்கள் ஷேர் பண்ண போகிறீங்கன்னா இந்த ஷேர் தி ஸ்க்ரீன் ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். ஸோ இது ஒரு கோட் ஜென்ரேட் ஆகும். நம்ம ஜென்ரேட் கோட் கொடுக்குற முன்னாடி நம்ம இது மொபைலில் எப்படி செட்டப் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். நீங்கள் மொபைலில் போய்ட்டு ப்ளே ஸ்டோரில் க்ரோம் ரிமோட் டெஸ்க்டாப்னு சர்ச் பண்ணுங்கள். இப்போ க்ரோம் ரிமோட் டெஸ்க்டாப் போய்ட்டு இன்ஸ்டால் கொடுக்கலாம். இப்போ ஆப் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணலாம். நம்ம ஃபஸ்ட் டைம் இதை ஓப்பன் பண்ணுறதால இப்போ எந்த சிஸ்டம்ஸும் ஆட் ஆகலை. ஏதாவது சிஸ்டம் நீங்கள் ஆக்சஸ் பண்ணும்போது அந்த சிஸ்டமோட நேம் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். உங்கள் மொபைலில் வந்து உங்கள் பிசி ஆக்சஸ் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் இந்த க்ரோம் ரிமோட் டெஸ்க்டாப் எந்த அக்கௌண்ட்டில் நீங்கள் லாகின் பண்ணியிருக்கீங்களோ ஸோ அதே அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் உங்கள் மொபைலில் லாகின் பண்ணணும். ஸோ அதே ஜிமெயில் அக்கௌண்ட் வந்து நான் இங்கே மொபைலில் லாகின் பண்ணிட்டேன். ஸோ நம்ம அந்த அக்கௌண்ட் ஸ்விட்ச் ஆனோன்னா நம்மளுக்கு வந்து இங்கே அந்த சிஸ்டம் நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகுது. ஸோ இதை நான் இப்போ கொடுக்குறேன். ஸோ இப்போ நமக்கு பின் கேட்குது. பின் என்ட்ரு பண்ணலாம். பின் என்ட்ரு பண்ணிட்டு கனெக்ட் கொடுக்கலாம். ஸோ பார்க்கலாம், இப்போ வந்து நம்மளோட சிஸ்டம் வந்து கண்ட்ரோல் இந்த மொபைலில் டிஸ்பிளே ஆகுது. இந்த மொபைல் யூஸ் பண்ணி நான் இப்போது இந்த சிஸ்டம் ஆக்சஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதிலே மேலே உங்களுக்கு வந்து கீபோர்ட் மவுஸ் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் இப்போ ஏதாவது கீபோர்டில் நீங்கள் டைப் பண்ணணுன்னாலும் இந்த கீபோர்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வேறு ஒரு கம்ப்யூட்டர்லேருந்து நீங்கள் உங்கள் பர்சனல் பிசியை வந்து கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஜென்ரேட் கோடு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஜென்ரேட் கோட் கொடுத்தோடனே உங்களுக்கு ஒரு கோட் ஜென்ரேட் ஆகும். ஸோ இது ஒரு 5 மினிட்ஸ் தான் உங்களுக்கு வேலிடாக இருக்கும். ஸோ இந்த கோடை யூஸ் பண்ணி நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த கோடை என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த 6 டிஜிட் பின் கேட்கும். ஸோ அது கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் சிஸ்டம் கண்ட்ரோலில் வந்துடும். ஸோ நீங்கள் வெளியில் இருந்தீங்கன்னா ஒரு சிஸ்டமை யூஸ் பண்ணியும் நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்க பிசியை வந்து நீங்கள் கண்ட்ரோல் எடுக்க முடியும். இந்த வீடியோவில் நம்ம க்ரோம் ரிமோட் டெஸ்க்டாப்பை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்கள் கமெண்ட்ஸையும் சஜஷன்ஸையும் கீழே போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் நியூ வீடியோஸ் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனாக வர பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். என்னை ஃபாலோ பண்ணுறதுக்கு இந்த இன்ஸ்டாகிராம் ஐடியும் ஃபேஸ்புக் பேஜும் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு ஏதாவது குவரிஸ் இருந்ததுன்னா இந்த ஸ்கைப் ஐடியை காண்டாக்ட் பண்ணுங்கள்.